என்கிட்ட ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாரு, பேஜ் பிரேக் நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த பேஜ் பிரேக்கை நம்ம பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, உங்களோட இதில பார்த்தீங்கன்னா, வியூ வியூ டேப்ன்னு இருக்கும். அங்கே போய்க்குங்க. இதில் பாருங்கள் நார்மல் வியூன்னு இருக்குது. அடுத்ததாக பாருங்கள் பேஜ் பிரேக் ப்ரிவ்யூன்னு இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணினாவே உங்களோட பேஜ் நீங்கள் இந்த மாதிரி பிரேக் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது பேஜ் ஒரு பேஜில் தான் இருக்குது. இப்போ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரோ நம்பர் பாருங்க 10 இருக்குது பாருங்க. 10ஓட எனக்கு ஒரு பேஜ் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா 11ஆம் நம்பர் ரோவில் வச்சுட்டு செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த பாருங்க இன்சர்ட் பேஜ் பிரேக்கு இந்த கொடுத்தீங்கன்னாவே பேஜ் பிரேக்குனுக்குள்ளே ஊதா கலரில் மாறும். ஆனால் மாறலை. அப்போ நம்ம திரும்ப ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்க பேஜ் செட்டப்னு அதே இதில் வருது பாருங்க. திரும்ப அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் செட்டப்போட செட்டிங்ஸ் வரும். இதில் பாருங்கன்னா நம்ம ஃபிக்ஸராக என்னோடய சிஸ்டத்தில் நான் எப்படி வச்சுருக்கேன்னா எனக்கு ஒரு பேஜே போதும் இதில் இருக்கிறது அப்படின்னு அதனால் வச்சுருக்கேன் ஃபிட்டு டு 1 to 1ன்னு. ஸோ இங்கேயே மாற்றிக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஃபிட்டு டு 1 to 2ன்னு வச்சேன்னா இந்த சீட்டு 2ஆக மாறும் 3ஆக மாறும். இந்த இடத்துல மாற்றிக்கிறது. இப்போ நம்ம நம்ம இதை செட் பண்ணுறது நம்மளே செட் பண்ணோம்னா இந்த அட்ஜஸ்ட்னு இருக்கு பாருங்க. இதை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறமா அது பாருங்கள் அது ஓகே கொடுத்த உடனே அந்த அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்த உடனே ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா பாருங்கள் இப்போ நமக்கு இந்த ரோ நம்பர் 20 வருதா, அப்போ 20ஓட திரும்ப இன்னொரு பேஜ் பிரேக் வேணும்னா நம்ம 21ல் வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பேஜ் பிரேக் கொடுத்தீங்கன்னா அது 20ஓட பாருங்கள் ஊதா கலர் லைன் வருதுங்களா. ஸோ இதே மாதிரியா நீங்கள் உங்களோட எத்தனை வேணாலும் நீங்கள் பேஜ் பிரேக்கு பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப அந்த கீழே வச்சுட்டு உங்களுக்கு இந்த பேஜ் பிரேக் வேணாம்னு நினச்சின்னா இதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பேஜ் பிரேக் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இப்போ பாருங்கள் ஒரு பேஜு 2 பேஜு 3 பேஜு உங்களுக்கு தெரியுங்களா கீழே 3 பேஜ். ஸோ இந்த மாதிரியா நாங்கள் உங்களோட பேஜை நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.